ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். BMW அப்படிங்கிற பிராண்டு நேமை சொன்னாலே தனி கெத்து தனி மரியாதை தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிஎம்டபிள்யூட கார் வந்து ஃபேமஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு காஸ்ட்லியான காரு. இந்த காரை தான் நான் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரீமாகவே வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட BMW கம்பெனி இப்போது இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே லான்ச் பண்ணாத அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான செம்மையான சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபியூச்சர்ஸ், ஸ்பீடு, மைலேஜ், மெயினாக அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, ஃபைனலாக அந்த ஸ்கூட்டர் எப்போ டெலிவரிக்கு வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இல்லைனா இது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோவை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இப்போ நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால டூ வீலர் மோட்டார் கம்பெனி எல்லாருமே போட்டி போட்டு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. மோட்டார் கம்பெனியையும் தாண்டி இப்போ கார் கம்பெனிகளும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் BMW இப்போ ஜாயின் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக BMW கம்பெனி 2022 நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்போது நடந்த ஒரு எக்ஸிபிஷன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லுக்கை பார்க்கும்போது ஒரு ராயல் லக்ஸுரி லுக்கில் தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் பார்க்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் இதை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வண்டி ஒரு ப்ரீமியம் டைப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் CE04 இன்ஜின் டைப்பில் தான் இந்த ஸ்கூட்டர் வந்து லான்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரிவர்ஸ் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் 10.25 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல லுக்காக ஸ்டைலாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ABS ப்ரோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்கூட்டரோட பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் நேவிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே கொடுக்காத ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது மொபைல் ஃபோனை வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து சாதாரணமாக மாதிரி கிடையாது. அந்த பாக்ஸுக்குள்ளே தண்ணியும் போகாது, காற்றும் போகாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு புரியல. ஏன்னா காற்றே போகாது அப்படின்னா டவர் எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு கால் வந்து அப்படி தெரியுங்கிறது புரியல. பட் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது காற்றும் போகாது தண்ணியும் போகாத அளவுக்கு தான் இந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து C டைப் சார்ஜ் போட்டுறதுக்கு USB சார்ஜ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜ்லாம் போட முடியாது, ஒன்லி C டைப் சார்ஜ் போடுறது தான் கொடுத்துருக்காங்க. எக்கோ, ரெயின், ரோடு 3 டைப்பான ரைடிங் மோட் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட் போர்டின் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட பேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 15 kW மோட்டர் தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் ஒரு பர்மனெண்ட் லிக்விட் கூல்டு எலக்ட்ரிக் மோட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது 41 PHP, அதே மாதிரி 61 Nm அவுட்புட் டார்க்காக வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 2.6 செகண்ட்லேயே 50 km ஸ்பீடை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 121 km ஸ்பீடில் உங்களால் வேகமாக போக முடியும் அந்த ஸ்கூட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பயங்கரமான ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இது இருக்குது. ஒரு பைக்கில் போகிற ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடு இதில் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 120 ஸ்பீட்லலாம் மோஸ்ட்லி வந்து போக மாட்டாங்க. ரொம்ப ஹைவேஸ், அதாவது ஹைதராபாத் டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூர், இந்த மாதிரி ஹைவேஸில் போகும்போது தான் இவ்வளோ ஸ்பீடில் வந்து போவாங்க. பட் சிட்டிக்குள்ளே நார்மலுக்குலாம் போகும்போது 80-90 அந்த ஸ்பீடில் போகிறதே வந்து ரொம்ப மேக்ஸிமான ஸ்பீடு. அப்படி இருக்கும்போது 120 ஸ்பீடுங்கிறது பயங்கரமான ஒரு ஹை ஸ்பீடு தான். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 8.9 kWh பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் வந்து செமையாக இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்குள்ளே 100% சார்ஜ் ஃபில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜில் இந்த ஸ்கூட்டர் 130 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சாலிடாக சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து பெட்டராக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நார்மலாக ஒரு காஸ்ட்லியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரும்போது 100க்கு மேலே மைலேஜ் கொடுக்குது. பட் BMW அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்னும் நிறையா வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும்போது 130ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான மைலேஜ் தான். ஒரு 150 வரைக்கும் கொடுத்துருக்கலாம். பட் இந்த வண்டியில் சிங்கிள் சார்ஜில் 130 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது நம்மளுக்கு தெரிய வரும். மற்றபடி வீலு, டயரு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அலாய் வீலு, டயர் வந்து டியூப்லெஸ் டயர்ஸு. சீட்டுன்னு பார்க்கும்போது சிங்கிள் சீட்டு தான். பட் நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது வந்து சீட்டு வந்து பாதியிலே கட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் நல்லா லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்கும். மற்றபடி என்ன பிரேக்கு, டிஸ்கா, ட்ரம்மா, அதேமாதிரி சஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கவே இல்லை. அதேமாதிரி ஸ்கூட்டரோட டிமென்ஷன் டீட்டெயிலையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. வண்டி லான்ச் ஆகும்போது தான் மற்ற டீட்டெயிலாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ஸ்கூட்டர் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ராயல் லுக்கு ப்ரீமியம் டைப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்குது. சே, நம்மளால் BMW கார் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கார் தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையாவது வாங்குறதுக்கான சான்ஸ் வரப்போகுது. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து BMW கம்பெனி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் டெலிவரிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் CE04 டைப் இன்ஜினில் ப்ரீமியம் டைப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா சிங்கிள் சார்ஜில் 130 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூட்டர் லுக்கும் நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ்ன்னு வரும்போது BMW கார் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் வாயை பழப்பாங்க, இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரேட்டுன்னு வரும்போது இது வரைக்கும் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயுமே கிடைக்காத ப்ரைஸு இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வரும்போது எக்ஸோரூம் ப்ரைஸு 10 லட்சமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட்டை கேட்டோடனே வந்து எல்லோரும் வாயை பழப்பாங்க, தலையை சுற்றும். ஏன்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். வந்து 10 லட்சம் கொடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு காரே வாங்கிட்டு போடுவாங்க சில பேர். பட்டு இந்த ரேட்டு கொடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகும். பட் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் டேட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும், அதாவது ஒரு காஸ்ட்லியான நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதேமாரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுபடுது உங்களை சிடி.